அன்பினர்களே, ஈரான் மீதான யுத்தம் ஆரம்பித்த நாளிலிருந்து காசா பலஸ்தீன் மீது பல வகையான கொடுமைகள் அரங்கேறினாலும் அது உலக பரப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத செய்தியாகவே பார்க்கப்பட்டது. உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் ஈரானின் பக்கமே இருக்கின்றது. நாளாந்தம் அங்கு பொதுமக்கள் கொல்லப்படுவதும், போர்டர்களில் குடியேறிகள் இஸ்ரேலிய குடியேறிகள் தாக்குவதும், அரெஸ்ட் பண்ணுவதும், அவ்விடத்திலே சுட்டுக் கொள்வதும், அவர்களுடைய அந்த விவசாயம் என்ன செய்யறாங்க, ஒலிவையிலுக்குரிய மரம் செடி கொடிகளை அழித்தும் வருவதும் மிகப்பெரிய கண்டன செய்தியாக வந்தாலும் அது உலகத்தில் எடுபட்ட மாதிரி நான் பார்க்கல. ஏனெனில் மிக அதிக அளவு 80% ஒலிவையில் காசா பலஸ்தீன் போர்டர்கள் தான் செய்யப்படுது. அது ஒரு பலம், மிக அதிகமான விலை தெரியுமில்லை. இப்பொழுது இன்று சனிக்கிழமை காசா நகரின் மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் உயர்மட்ட தளபதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதை கசாம் பிரிகேட்ஸ் உறுதி செய்துள்ளது. இது ஒரு கார் வான்வழி தாக்குதலில் காசாவில் ஹமாஸ் ஆயுத பிரிவின் முதன்மை தளபதி இஸ் அல் தின் அல், பாருங்களேன் பேர்களே, இஸ் அல் தின் அல் ஹதாத் இஸ்ரேலிய வான் தாக்குதலில் கொல்லப்பட்ட செய்தி தற்பொழுது மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக வந்து கொண்டிருக்கின்றது உலக செய்திகளில். இந்த தாக்குதலின் போது அவரது குடும்பத்தினர் மற்றும் பாதுகாவலர்கள், அவரது செக்யூரிட்டி கார்டு, பாடி கார்ட்ஸ், தளபதி அல் ஹதா தங்கியிருந்த தளம் அல்லது அவர் பயணித்த வாகனத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அவருடன் இருந்த நெருங்கிய பாடி கார்ட்ஸ் மற்றும் குடும்ப உறுப்பினர்களும் கொல்லப்பட்டதாகவே செய்தி சொல்லுகின்றது. மக்கள் அடர்த்தி அதிகமான காசா பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதால் அருகில் இருந்த கட்டிடங்கள் சேதமடைந்து அங்கிருந்த பொதுமக்கள் பலரும் காயமடைந்திருக்கின்றார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஹமாஸ் அமைப்பின் ஆயுத பிரிவான அல் கசாம் பிரிகேட்ஸ் அமைப்பின் தலைமை தளபதி ஹதாத் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த வான்வழி தாக்குதல் மிகவும் துல்லியமான உளவு தகவல்களின் அடிப்படையில் திட்டமிட்டு நடத்தப்பட்டதாகவே செய்திகள் தெரிவிக்கின்றது. தாக்குதல் துல்லியமாக நடந்த விதம், அதன் பின்னணி மற்றும் பாருங்க. இஸ்ரேலிய ராணுவத்தின் தெற்கு கட்டளை பிரிவு மற்றும் ராணுவ உளவுத்துறை மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் டைரக்டரேட்ஸ் ஆகியவை பல மாதங்களாக அல் ஹதாத்தின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தன. அவர் இருக்கும் சரியான இடத்தை சேஃப் ஹவுஸ் உறுதி செய்த பிறகு இஸ்ரேலிய அரசு சுமார் 10 நாட்களுக்கு முன்பே இந்த தாக்குதலுக்கான இறுதி அனுமதியை ராணுவத்துக்கு வழங்கியிருந்தது. அவர் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வந்ததின் அதனால் உளவுக்காரங்க இருப்பாங்க, சேட்டலைட் இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து உறுதி செய்யப்பட்டுதான் செஞ்சிருக்கிறாங்க. இதுல ஒரு ஏமாற்று உத்தி கொண்டும் செய்யப்பட்டிருக்கு. எப்படி என்றால் அது வந்துட்டு ராணுவ வான்வழி தாக்குதலுக்குள்ளான தயாரிப்புகள் அல்லது வான்பரப்பில் அசாதாரண மாற்றங்கள் தெரிந்ததால் ஹமாஸ் அமைப்பினர் எச்சரிக்கையாகி விடுவார்கள் என்பதால் இஸ்ரேல் தனது போர் விமானங்களின் நடமாட்டத்தை மிகவும் ரகசியமாக வைத்திருந்தது. இதன் மூலம் அல் ஹதாத் மற்றும் அவரது பாதுகாப்பு படையினரை எந்தவித எச்சரிக்கையும் அடைய விடாமல் குறைந்த விழிப்பு நிலை சூழலில் லோ அலர்ட் வைத்திருந்தது. இந்த திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது எப்படிரா? வெள்ளிக்கிழமை இரவு நள்ளிரவு மே 15 காசா நகரின் அல் ரிமால் பகுதியில் இந்த தாக்குதல் ஒரே நேரத்தில் 2 வடிவங்களில் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது அல் ஹதாத் தங்கியிருந்த ஒரு குடியிருப்பு அடுக்குமாடி மீது ஒரு ஏவுகணை தாக்குதல் வீசப்பட்டிருக்கின்றது, ரெசிடென்டியல் அபார்ட்மெண்ட். அதே நேரத்தில் அங்கிருந்து ஒரு பொதுமக்கள் வாகனத்தையும் சிவிலியன் வெஹிக்கிள் இலக்கு வைத்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டு வீசி இருக்கின்றது. இது எப்படி இருக்குது? 2ம் அவர் சம்பந்தப்பட்ட இடங்கள், தப்பக்கூடாது இல்லை. அதனால் இந்த அதிவேக மற்றும் துல்லியமான வான்வழி தாக்குதலில் கட்டிடம் முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமானது. இதில் தளபதி அல் ஹதாத் உடன் சேர்த்து அவரது மனைவி மற்றும் 19 வயது மகள் உட்பட மொத்தம் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த போதிலும் காசா பகுதிக்கு எதிரான
இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் தனது உயர்மட்ட தளபதி படுகொலை செய்யப்பட்டதை ஹமாஸின் ராணுவ பிரிவு அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது. முந்தைய இரவு காசா நகரின் மீது இஸ்ரேல் நடத்திய கோழைத்தனமான வான்வழி தாக்குதலில் ஹதாத் வீரமரணம் அடைந்ததை பிரிகேட்ஸ் உறுதி செய்துள்ளது. மேலும் இந்த இலக்கு வைக்கப்பட்ட படுகொலையை போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அப்பட்டமான மீறல் என்றும் அது கண்டனம் செய்துள்ளது. அதெல்லாம் காது கேறாது. உங்களோட கண்டனம், உங்களோட அறிக்கை எதுவுமே இஸ்ரேலுக்கு கேட்காது. ஹத்தாத் தனது மனைவி, மகள் மற்றும் குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான பிறருடன் உயிரிழந்தார் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இந்த வான்வழி இந்த வார தொடக்கத்தில் காசாவில் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை தடையின்றி தொடர்கிறது என்று பலஸ்தீனிய வெளியுறவு அமைச்சர் எச்சரித்தார். வாழ்க்கை சூழல்கள் பேரழிவுக்குள்ளாகிவிட்டதாக விவரித்த அவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நிறுத்த உடனே சர்வதேச அழுத்தம் வேண்டும் என்றும் சர்வதேசமா அதாவது புண்ணாக்காவது போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி பல மாதங்கள் ஆன பின்னரும் காசாவின் நிலைமை பேரழிவாக நீடிக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஒப்பந்தம் கையெழுத்தாகி இன்று 5 மாதங்கள் ஆகின்றன. காசாவில் நாம் காண்பது பேரழிவை தவிர வேறொன்றுமில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். கொலைகள் தொடர்கின்றன, காயங்கள் தொடர்கின்றன, அழிவுகள் தொடர்கின்றன, மனித உரிமைகள் மீறப்படுகின்றன. மேலும் மனிதாபிமான உதவிகள் தேவைப்படும் அளவிற்கு மட்டுமே அங்கு செய்திகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நக்பா நினைவு நாளில் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பை தொடர்பதை ஹமாஸும் இஸ்லாமிய ஜிஹாத்தும் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. நக்பா நினைவு நாளில் இந்த எச்சரிக்கை செய்தியும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஆக இதுவரைக்கும் காசா மீதான இஸ்ரேலிய போரினால் கிட்டத்தட்ட 73,000 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 1,72,250 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மேலும் காசாவில் உட்கட்டமைப்பில் 90% அளிக்கப்பட்டுள்ளது என காசா அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அப்ப ஆக இந்த 10% எஞ்சியுள்ள பகுதியினால் இவங்களோட வாழ்க்கை குளிரிலும் மழையிலும் வெள்ளத்திலும் கசிந்து கொண்டிருக்கின்றது, நனைந்து கொண்டிருக்கின்றது. ஏனெனில் இப்ப உலக பார்வை ஓரளவு இந்த காசா பக்கம் குறைந்திருக்கின்றது. காரணம் ஈரான் யுத்தம். பார்ப்போம், அடுத்தும் கட்டமாக செய்தி வருகின்றது இல்லையா? அவைகளும் எடுத்து வருவோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.